Hello everyone, welcome to Tamil Network. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டாப் 5 கூகுள் குரோமோட எக்ஸ்டென்ஷன்ஸ் தான். ஸோ நம்ம எல்லாருமே வெப் ப்ரௌசர் யூஸ் பண்ணுவோம். அந்த வெப் ப்ரௌசரில் கூகுள் குரோம் வந்து மோஸ்ட் ஆஃப் தம் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற அந்த வெப் ப்ரௌசரை மோர் கன்வீனியண்ட்டாகவும் மோர் எஃபிஷியண்ட்டாகவும் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கேஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட வெப் ப்ரௌசரில் என்னென்ன எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குன்றதை பார்க்க மோர் டூல்ஸில் எக்ஸ்டென்ஷன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அவைலபிள் எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஆர்எஸ் நீங்கள் ஏதாவது டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓப்பன் க்ரோம் வெப் ஸ்டோர்னு கொடுத்து இந்த வெப் ஸ்டோர்லேருந்து உங்களுக்கு தேவையான எக்ஸ்டென்ஷன்ஸ் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கம்மிங் டு த வீடியோ, நம்ம இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா foxyproxy. இந்த foxyproxy வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெனிட்ரேஷன் டெஸ்டராக இருந்து ஒரு பேர்த் சோட் அதுமாரிலாம் நீங்கள் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டேட்டா டிராஃபிக் எல்லாத்தையுமே ஒரு ப்ராக்ஸி வழியாக எடுத்துகிட்டு போவீங்க. ஸோ அது மாதிரி ஒரு டைமில் மேனுவலாக வெப் ப்ரௌசரில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீசேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த foxyproxyயில் உங்களுக்கு வேணுன்ற ப்ராக்ஸிஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஒன் டச் மூலியமாக உங்களால் பேக் அண்ட் ஃபோர்த் வந்துட்டு போக முடியும். ஸோ இந்த ஒரு foxyproxy வந்து பெனிட்ரேஷன் டெஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Grammarly. ஸோ நீங்கள் வந்து வெப் ப்ரௌசர்லேருந்து நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு இமெயில் அனுப்பணும் அண்ட் இது வந்து மிஸ்பெல் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா Grammarly வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த Grammarly சர்வீஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சைன்அப் பண்ணியிருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் சைன்அப் பண்ணதுக்கப்புறம் இந்த Grammarly யூஸ் பண்ணிக்கலாம். இந்த Grammarly வந்து உங்களுக்கு வேர்ட் சஜஷன்ஸும் கொடுக்கும் அண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா, கிராமர்லாம் கரெக்டாக இருக்கா எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடிஎம் இன்டெகிரேஷன் மாடியூல். ஸோ இந்த ஐடிஎம் இன்டெகிரேஷன் மாடியூல் வந்து க்ரோம் வெப் ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்காது. அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த சாஃப்ட்வேரை பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுமே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சிஸ்டமில் இருக்கிற எல்லா வெப் ப்ரௌசருக்குமே இந்த எக்ஸ்டென்ஷன் ஆட் ஆகிடும். ஒன்ஸ் இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எந்த வெப்சைட்டில் இருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் அது இந்த ஐடிஎம் வழியாக தான் டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த ஐடிஎம் இன்டெகிரேஷன் மாடியூல் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இன்கேஸ் வந்து ஏதாவது ஒரு வீடியோ ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த வீடியோவை இமீடியட்டாக வேணுன்ற குவாலிட்டியில் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அண்டு இந்த டவுன்லோடையும் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஐடிஎம் இன்டெகிரேஷன் மாடியூல் வந்து நான் டெஃபினட்டாக வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா டச் விபிஎன். ஸோ இந்த டச் விபிஎனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த விபிஎன் சர்வீஸை நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த என்டையர் வெப் ப்ரௌசர் மட்டும்தான் இந்த விபிஎன் கூட கனெக்ட் ஆகிருக்குமோ தவிர மற்ற எந்த ஒரு அப்ளிகேஷனுக்கும் இந்த விபிஎன் வந்து கனெக்ட் ஆகிருக்காது. ஸோ இது மூலயமா நீங்கள் பேரலாக வேறு ஒரு ஒர்க் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அண்டு இதில் வந்து உங்களுக்கு பர்டிகுலராக ஏதாவது ஒரு வெப்சைட் மட்டும் வியூ பண்ணுறதுக்காக விபிஎன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் டாரன்ஸ்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபிஎன் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த இதுமாரி ஒரு டயத்தில் விபிஎன் வந்து ஒரு பர்டிகுலர் சைட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அண்டு இதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா wappalyzer. ஸோ இந்த wappalyzer வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப் ப்ரௌசரில் ஸோ நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ அந்த வெப்சைட் வந்து என்ன டெக்னாலஜி பேஸ்டில் அது டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த wappalyzer வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு சைட்டுக்கு போயிட்டு இந்த wappalyzer கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத டிஸ்பிளே பண்ணிவிடும். So these are the top 5 Google Chrome extensions that I want to show it to you. So இது மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் ஃபர்தராக போஸ்ட் பண்ணுவோம். Until then, stay safe, peace.